Doctors are not regular workers. ஏன்னா doctors are the pillars of the nation அப்படின்னு நம்ம சொல்லுவோம். A doctor is an independent professional who cannot be stopped from rendering his services wherever he wants to. Indian Contracts Act 1872. ரெண்டாவது ஆர்டிகல் 19(1)(g of the Constitution of India. எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடியது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். ஆனா டாக்டர்ஸ் அவங்களுடைய ஸ்கில்லையும் மெடிக்கல் ஜட்ஜ்மெண்ட்டையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. டாக்டர்ஸ் ஆர் த காட்ஸ் பிகாஸ் அவங்களால தான் நம்மலாம் சர்வைவ் ஆகுறோம். இட் இஸ் அ நாபிள் ப்ரொஃபஷன். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல டாக்டர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது எல்லா டாக்டர்ஸும் தெரிஞ்சுக்கணும், ஏன் ஹாஸ்பிட்டல்ஸும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டாக்டர்ஸ் ஆர் நாட் ரெகுலர் ஒர்க்கர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் கேனாட் ரெஸ்ட்ரெயின் தெம் ஃப்ரம் ஜாயினிங் அதர் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம அந்த அப்சர்வேஷன், அதாவது ஆர்டர் காப்பியில் வந்த அப்சர்வேஷனை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக முக்கியம். அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த பெட்டிஷன் யார் போட்டால் இந்த ஆர்டர் வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிளா, எப்படி வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கோ லீகல் ப்ராக்டிஸில் வந்து பல அட்வொகேட்ஸ் எழுந்துட்டு இருக்காங்க. மெடிக்கோ லீகல் ப்ராக்டிஸ் வந்து அப்கமிங் ப்ரொஃபஷன், லாலையே பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஏரியா. அதனால இந்த டீட்டெயில்ஸ்குள்ள நம்ம போய் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா டாக்டர்ஸ் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் த நேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காரணம் என்னன்னா, அவங்களால தான் வந்து நம்மளுடைய ஹெல்த் கேர் சிஸ்டமே இன்டாக்டாக இந்தியாவில் இருக்கு. நம்மளுக்குலாம் தெரியும், கோவிட் வந்த பொழுது அவங்க தான் ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸாக நின்று நம்மளெல்லாம் காப்பாற்றினாங்கன்னு. டாக்டர்ஸ்க்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா டெஃபினட்டாக நம்ம அதை தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்படி பார்க்கும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் has recently observed that your hospital cannot treat the doctors working with it as normal employees or restrain them from taking up employment at other hospitals post resignation. அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற ஹாஸ்பிட்டலில் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு கான்ட்ராக்ட் போட முடியாது. அப்படி போட்டால் அந்த கான்ட்ராக்ட் வந்து அன்லாஃபுல், அன்கான்ஸ்டியூஷனல். காரணம் என்னன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே அன்லாஃபுல், அன்கான்ஸ்டிடியூஷனல். அஃப்கோர்ஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட் மேலே அப்பீல் போனாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் என்ன அப்சர்வேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் இப்போ வந்திருக்கக்கூடிய ஆர்டர்லேருந்து நம்ம டீகோட் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a doctor is an independent professional who cannot be stopped from rendering his services wherever he wants to, and also cannot be stopped from attending to patients just because those patients were earlier taking treatment in the petitioner's hospital. When it comes to running a hospital, there is no question of rival hospital, and each hospital is an independent entity which is being run to serve the patients and the society at large. The court observed டாக்டர் பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் வந்து இந்தியாவில் கம்மியாக இருந்துட்டு இருக்க தருணத்தில் ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ணிட்டு இருக்காரு. அதே டாக்டர் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேலை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் அந்த டாக்டரால் அவருடைய சர்வீஸை கொடுக்க முடியாது. அதனால இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷனாக பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேக்ரவுண்டை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த கேஸில் கோர் இஷ்யூ அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, whether a private hospital can treat doctors on its role as an ordinary employee ட்ரீட் பண்ண முடியுமா, bound by strict service controls. Second, enforce post resignation restriction, அதாவது ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இம்போஸ் பண்ண முடியுமா, அதாவது நான் கம்பீட் கிளாஸ் போட்டு preventing them from joining or practicing at another hospital, இன்னொரு ஹாஸ்பிட்டல் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ரெஸ்ட்ரெயின்ட் கொடுக்க முடியுமா. ஹைகோர்ட் அப்சர்வ்ட் தட் ஹாஸ்பிட்டல்ஸ் cannot equate doctors with typical employees in a way that curtails their professional autonomy. அதாவது டாக்டர்ஸ்க்கு வந்து
எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா அவங்களுடைய ப்ரொஃபஷனல் அட்டானமி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நார் தே கேன் ரெஸ்ட்ரெயின் தெம் ஃப்ரம் டேக்கிங் அப் எம்ப்ளாய்மெண்ட் எல்ஸ்வேர் ஆஃப்டர் ரெசக்னேஷன். இதுல ஒரு டிப்பிக்கல் ஏன் டிஸ்பியூட்ஸ் வருது, என்ன மாதிரியான டிஸ்பியூட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டர்ஸ்க்கு வருதுன்னா, ஹாஸ்பிட்டல் அப்பாயிண்ட்ஸ் அ டாக்டர் அண்டர் அ சர்வீஸ் ஆர் கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் டாக்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க. ரெண்டாவது, கான்ட்ராக்ட் இன்க்ளூட்ஸ் நான் கம்பீட் ஆர் நான் சொலிசிட்டேஷன் கிளாசஸ் ஆபரேட்டிவ் டியூரிங் சர்வீஸ் அண்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப்டர் எக்ஸிட். அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் சாலிசிட்டேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரெண்டாவது ஆஸ்பெக்ட் இருக்கு. மூணாவது, upon resignation the hospital issues notice alleging breach and seeks injunction to restrain the doctor from joining a competing hospital within a geographic radius or time period. The doctor challenges the restriction as void under law and violative of professional freedom. இதுல மூணு லீகல் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணாங்க. என்ன மூணு லீகல் கொஸ்டின்னா, can a hospital impose post employment or non-compete restrictions on doctors? Question number 1. 2, are doctors to be treated as ordinary employees or do they occupy a distinct professional status? 3, do such restraints violate constitutional or statutory protections? இந்த மூணு லீகல் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணும்பொழுது மூணு இம்பார்ட்டன்ட் சட்டங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். முதல் சட்டமாகப்பட்டது இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் 1872. இந்த மாதிரியான கிளாஸ் ஃபர்ஸ்ட் லாஃபுல்லா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற சர்வீசஸ் மற்ற எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போடுறது வேற, டாக்டர்ஸ்க்கு போடுறது வேற அப்படிங்கறதா இப்ப ஜட்ஜ்மெண்ட். பட் அப்படி ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டு இருந்தாங்களான்னா ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அது பார்க்கும்போது செக்ஷன் 27 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி அக்ரிமெண்ட் இஸ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட் ஆர் வாய்ட் டு தட் எக்ஸ்டென்ட். இந்தியன் லா இஸ் ஸ்ட்ரிக்டர், அதாவது நம்மளுடைய இந்தியன் கான்ட்ராக்ட் லா இஸ் ஸ்ட்ரிக்டர் than many other common law jurisdiction. So கான்ட்ராக்ட் ஆக்ட் படி, so post employment non compete clauses are generally unenforceable. ஜென்ரலா நான் கம்பீட் கிளாஸஸே unenforceable even for certain employment. அப்போ மெடிக்கல் ப்ரொஃபஷனுக்கு இது எப்படி அப்ளை ஆகும் அப்படிங்கிற அந்த கேள்வியும் வருது. ரெண்டாவது, ஆர்டிகல் 19(1)(g ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டுக்கு மேல இருக்கக்கூடியது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடியது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 ஆகப்பட்டது பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம். அந்த சட்டம் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் படி போஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அந்த சட்டம் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு உட்பட்டு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஆர்டிகல் 19(1)(g எடுத்து பார்த்தீங்கன்னா, இட் கேரண்டீஸ், இட் இஸ் அண்டர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இட் கேரண்டீஸ் freedom to practice any profession. Freedom to practice any profession. Reasonable restrictions may be imposed by law, but private contractual restraints are scrutinized carefully. அது மட்டும் இல்லாம மெடிக்கல் ப்ரொஃபஷன் ஒரு டிஸ்டிங்க்ட் கேரக்டர் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன். காரணம், இண்டிபெண்டன்ட் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன். ஓ பிரைமரி டியூட்டி டு பேஷண்ட்ஸ் அண்ட் நாட் டு த ஹாஸ்பிட்டல், நாட் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் ஆர் கவர்ன்ட் பை எத்திக்கல் கோட்ஸ். NMC regulation. NMC regulation பேஸ் பண்ணி தான் டாக்டர்ஸ் ஆர் கவர்ன்ட் அண்ட் they are not governed by the hospital. They are independent professional. அப்படின்னும் பொழுது கோர்ட் வந்து சில இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க. டாக்டர்ஸ் ஆர் நாட் ஆர்டினரி ஒர்க்மென். மெடிக்கல் சர்வீசஸ் இன்வால்வ் independent professional expertise. Your hospital provides infrastructure. Doctor provides skill and medical judgment. ஹாஸ்பிட்டல்ங்கிறது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஆனா டாக்டர்ஸ் அவங்களுடைய ஸ்கில்லையும் மெடிக்கல் ஜட்ஜ்மெண்ட்டையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த எக்ஸ்பர்டீஸ் ஆகப்பட்டது நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. அந்த எக்ஸ்பர்டீஸ் ஆகப்பட்டது பேஷண்ட்டை சார்ந்து, மக்களை சார்ந்து, பீப்புள் சர்வீஸ்க்காக அப்படிங்கிறத மெடிக்கல் ப்ரொஃபஷன் நம்ம டிஸ்டிங்க் பண்ணிக்கணும். மூணாவது, the relationship is not purely hierarchical employment in the traditional sense. They are not employee. Even if you go through the NMC regulation, they do not come under the employment of any hospital. They are independent professional. Accordingly, post resignation non compete clause ஆகப்பட்டது is void அப்படிங்கறத கோர்ட்ஸ் கன்சிஸ்டன்ட்டா சொல்லிட்டு இருந்தாங்க. இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கன்சிடரேஷனாவும் நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது மெட்ராஸ் ஹை கோர்ட் என்ன கொடுத்திருந்தாங்க, noted that the
Doctor is not like a workman in the factory or regular employees. The court remarked that doctors render their services to hospital and that hospitals would not be able to survive without such services. I quote the exact words of the lordship of the bench. Therefore, by no stretch a hospital can treat a doctor like a workman in a factory or a technical person or a regular employee employed by an organization in the field of technology and other service sectors அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்காங்க. The court also noted that the hospital could not have rivalry among themselves as it was not similar to commercial establishment. It is not similar to commercial establishment. The court noted that the rivalry between hospital itself was a misnomer since the hospital was an independent entity running to serve patients and not a commercial business. இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது யாரோட பெட்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயாட் ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் டாக்டர் பலராமன் பழனியப்பன். எல்லா டாக்டர்ஸும் கண்டிப்பா டாக்டர் பலராமன் பழனியப்பன் அவர்களுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும். டாக்டர் பலராமன் பழனியப்பன் அவர்கள் இந்த மேட்டரை கோர்ட்டுக்கு கொண்டு போனதுனால தான் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் அதாவது மெட்ராஸ் ஹை கோர்ட் இந்த அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க, ஆர்டரை கொடுக்குறாங்க. இந்த ஆர்டர் ஆகப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டர். காரணம், இந்த ஆர்டர்னால பல டாக்டர்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கேஸோட பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மயாட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்டர் செக்ஷன் 11 சப்செக்ஷன் 6 ஆஃப் தி ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலியேஷன் ஆக்ட் seeking an appointment of sole arbitrator to adjudicate its dispute with a doctor regarding a professional agreement. Appo on September 8, 2022, the hospital entered into a professional agreement with a doctor for engaging his services. And the doctor services engage பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. As per the agreement, the doctor was to extend his services for 3 years, which could have include outreach clinics, camps, and long-term overseas secondments or short-term overseas secondment. After 2 years and 7 months, doctor என்ன பண்றாருன்னா has sent an email communication to the hospital expressing his intention to resign from the hospital for personal reasons. The hospital என்ன சொல்றாங்கன்னா the hospital replied that the agreement mandated 3 months notice or alternatively to pay 3 months professional fees in lieu of the notice period. Later on coming to know that the doctor has joined Apollo Specialty Hospital, the hospital invoked the arbitration clause alleging that the doctor has violated the terms of contract and also claimed liquidated damages to the tune of 42 lakhs. Doctor கிட்ட claim பண்றாங்க மயாட் ஹாஸ்பிட்டல். Upon pursuing the contract, the court noted that hospital had included confidentiality, non-solicitation, non-compete clauses in its contract. The court expressed its displeasure in hospitals incorporating such clauses in an agreement with the doctor. The court என்ன சொல்லியிருந்தாங்கன்னா noted that it is either the contract was a result of copy paste syndrome or the hospital had forgotten that it was running an hospital, serve the patients, and were indirectly admitting that they were a profit making entity. Further, court என்ன சொல்லியிருந்தாங்கன்னா such clauses demean the stature of a doctor. டாக்டரோட ஸ்டேச்சரையே டீமீன் பண்ற அளவுக்கு அந்த கிளாஸ் இருக்கு. It said that the doctor was an independent professional, could not be stopped from rendering his services wherever he wants. The court added that doctor could not be prevented from attending patients just because they were taking treatment in a different hospital either. Further, court noted that contract between the hospital and the doctor was hit by Section 27 of the Contract Act since the doctor was being prevented from exercising his lawful profession. The court also noted that contract was hit by Section 23 of the Contract Act since it was opposed to public policy. Since it is opposed to public policy, ஒரு டாக்டரும் ஹாஸ்பிட்டலோட அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க. அந்த அக்ரிமெண்ட் எல்லாமே நான் கம்பீட் கிளாஸ் இருந்து நான் சொலிசிட்டேஷன் கிளாஸ் இருந்தா it is against the public policy and the agreement is not valid அப்படிங்கறத நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். Thus the court noted that the contract would be void ab initio. Arbitration clause contained in the contract could not be enforceable. Accordingly, the court observation என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆர்டர்ல
The court also noted that the doctor had given his resignation email on January 29, 2024 itself and had requested to relieve him from his duties on 29th April 2025. Thus, the court found that the doctor had given 3 months notice before resignation and there is no violation of contract to initiate arbitration proceedings. The court thus dismissed the plea, hospital's plea, அதாவது மயோட் ஹாஸ்பிட்டலுடைய plea dismiss பண்ணி they have also been imposed 1 lakh cost on the hospital to be paid to the doctor. இந்த ஜட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட். நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்திருக்கக்கூடிய ஜட்மெண்ட். டாக்டர்ஸ் ஆர் த காட்ஸ், பிகாஸ் அவங்களால தான் நம்மலாம் சர்வைவ் ஆகிறோம். இட் இஸ் அ நாபிள் ப்ரொஃபஷன் விச் இஸ் ஃபார் பப்ளிக் பாலிசி. கமர்ஷியல் என்டிட்டிஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டாக்டர்ஸை அவங்க ப்ரொஃபஷனை ரெஸ்ட்ரைன் பண்றது, இல்லை நான் சொலிசிட்டேஷன் கிளாஸ்ன்னு சொல்லி நான் கம்பீட் கிளாஸ்ன்னு சொல்லி அவங்க ப்ரொஃபஷனை பண்ண விடாம தடுக்கிறது இப்போ ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் அன்லாஃபுல்ங்கிறத நம்ம இந்த ஜட்மெண்ட் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். Definitely it's a landmark judgment in the history of profession of medical profession and for doctors, and definitely what applies to doctors will surely apply in over a period of time, even for the nurses, even for the paramedical employment, because அவங்களுமே டாக்டர்ஸ் மாதிரி தான், because they help the doctors. வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாதிரி நான் கம்பீட் கிளாஸஸ், நான் சொலிசிட்டேஷன் கிளாஸஸ் தயவு செஞ்சு எந்த ஹாஸ்பிட்டலும் போடாதீங்க. பிகாஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷன் இஸ் ஃபார் த பப்ளிக். Population to doctor proportion is very less. Let the doctors do their services. Let the service of medicine go to the masses because India requires healthcare facility. Thanking you, Advocate Dr. M. Sathya Kumar.